மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் எவ்வளவு தூரம் விரிவடையும் என்பதை பொறுத்தே எதிர்கால தீர்மானங்கள் அமையும். ஜனாதிபதி மின்வெட்டு இருக்காது நலிந்த ஜேதிச திட்டவட்டம். எரிபொருளை தடையின்றி வழங்க ஒப்பந்தம். சுனில் ஹந்துன்னத்து வெளியிட்ட தகவல். இலங்கையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலருக்கும் எரிபொருளை வழங்க நடவடிக்கை. தமிழ் அரசியல் தோல்விகள் குறித்து டாக்டர் விமர்சனம். கொக்கு தொடுவாயில் உப்பளத்துக்கு எதிராக கடற்தொழிலாளர்கள், விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டம். உயிர்த்த ஞாயிறு விசாரணை. சுரேஷ் சலேயின் வாக்குமூலத்தை அடுத்து அடுத்த கட்ட கைதுகள். நலிந்த ஜேதிச. தேர்தலை நடத்த அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லையா? சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி. அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான பிரேரணை கையொப்பமிட தமிழரசு கட்சி மறுப்பு. இலங்கையில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவது குறித்து இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமா அல்லது திட்டமிட்ட மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், மத்திய கிழக்கு போர்ச்சூழல் வருங்காலத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்போது துல்லியமாக கணிக்க முடியாது. போர் இன்னும் உக்கிரமடைந்த கூட அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கான முன்னேற்பாடு திட்டங்களையே அரசு தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பாராளுமன்றத்தில் நேற்று மின்வெட்டு தொடர்பான அச்சங்கள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் இந்த அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் நிலவிய குழப்பங்களுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும், தற்போதைய சூழலில் மின் விநியோகத்தை பாதிப்பின்றி முன்னெடுத்து செல்வதே அரசின் முதன்மை நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டிய அக்கறை அரசாங்கத்துக்கு உள்ளதா என்ற சந்தேகம் நமக்கு காணப்படுகிறது. தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். மாகாண சபை தேர்தலை நடாத்தியதன் பின்னர் தேர்தல் முறைமை குறித்து ஆராயலாம். இதில் நமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஒன்று, நான் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றுங்கள் அல்லது நீங்கள் ஒரு பிரேரணையை நிறைவேற்றலாம். குறைபாட்டை குறிப்பிட்டுக் கொண்டு மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து பிற்போடுவது எந்தளவு நியாயமானது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். மாகாண சபை தேர்தல் முறைமை பற்றி ஆராய்ந்து அறிக்கை மற்றும் விதப்புரைகளை சமர்ப்பிப்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் பிஜேகேர தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட செயற்குழு செவ்வாய்க்கிழமை முதன்முறையாக பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கூடிய போது செயற்குழுவின் உறுப்பினரான சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய்வதற்கு விசேட செயற்குழுவை நியமித்தமைக்கு முதல் நன்றி கூறுகிறேன். மாகாண சபை தேர்தல் குறித்து ஜனாதிபதியுடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்து கூறியிருந்தோம். 2017 ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து மாகாண சபைகளுக்கான தேர்தல் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டது. பழைய தேர்தல் முறையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் முன்வைத்த யோசனைக்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் உப்பள திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கடற்தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்து நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தனிநபர் ஒருவரால் கடந்த 2 வாரங்களாக பிரதேச மக்களுக்கு சொந்தமான வயல்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு உப்பளம் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் கடல் நீர் பம்பிகள் மூலம் பாத்திகளுக்கு செலுத்தப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த உப்பளம் அமைக்கப்பட்டால் கொக்குளாய் கடல் நீர் ஏரியில் உள்ள மீன்வளம் பாதிக்கப்படுவதுடன் சுற்றியுள்ள வயல்நிலங்கள் உவர்நிலமாக மாறும் அபாயம் இருப்பதாக பிரதேச கடற்தொழிலாளர்களும் விவசாயிகளும் கவலை வெளியிட்டுள்ளனர். கொக்கிலாய் கடல் நீர் ஏரியை சூழ வாழும் 3 இன மக்களும் இணைந்து இந்த உப்பளத்துக்கு திட்டத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள், விவசாயிகள் பங்கேற்றதுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டார். 38,000 மெட்ரிக் டன் லிட்டர் எரிவாயு ஏற்கனவே நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 2 நாட்களுக்குள் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கிடைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். எரிபொருளுக்காக வழங்கப்பட்ட 2 நீண்டகால ரெண்டர்களின் கீழ் தலா 90,000 மெட்ரிக் டன் கொண்ட 2 கப்பல்கள் உரிய காலத்துக்கு கிடைக்கவில்லை. அத்துடன் தனியார் விநியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து வர வேண்டிய ஒரு கப்பலும் தாமதமாகியுள்ளது. ஒரு கப்பல் தாமதமானாலும் அது முழு விநியோக வலையமைப்பையும் பாதிக்கிறது. இதனை சமாளிக்க இந்த ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளது. டீசல், கச்சா எண்ணெய் மற்றும்
பெட்ரோல் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள அவசர கேள்விக்கூறல்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றுக்கு நம்பிக்கையான விநியோகஸ்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. மேலும் டொலர்களில் வருமானம் மற்றும் வர்த்தகர்களுக்கு எரிபொருள்களை இறக்குமதி செய்ய தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று எரிவாயு விநியோகத்தை தடுத்தால் நாம் மார்ச் மாதத்துக்கு மேலதிகமாக 38,000 மெட்ரிக் டன் ஆர்டர் செய்தோம். அவை அனைத்தும் தற்போது கிடைத்துள்ளது. மற்றும் ஒரு கப்பல் நாளை அல்லது நாளை மறுதினம் வரும் என்பதால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. QR முறைமையிலான சிக்கல்கள் வரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதனை ஆரம்பித்தோம். தற்போது 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பதிவாகியுள்ளனர். அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் கையிருப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளது. QR ஒதுக்கீடு போதாத அத்தியாவசிய துறைகளுக்கு அதனை அதிகரித்து வழங்க அமைச்சுக்கள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு விநியோக சங்கிலி ஆராயப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு தேவையான உணவுகளை களஞ்சியப்படுத்தும் வசதிகள் இருப்பதால் அத்தியாவசிய உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. ஒவ்வொரு அமைச்சும் தமது எரிபொருள் பயன்பாட்டை ஆக குறைந்தது 25% குறைக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அரசு சேவையின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த தற்போது பின்பற்றப்படும் வேலை நேர ஒழுங்குமுறை 2 நாட்கள் வேலை 1 நாள் விடுமுறை வெற்றிகரமாக உள்ளது. எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க 5 கப்பல்களை கொள்வனவு செய்ய அவசர கேள்விக்கூறல் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலவும் எரிபொருள் ஹார்டல்களை நாம் உடைத்து வருகிறோம். ஊழல் தொடர்பில் கடும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளேன். எந்த ஒரு அமைச்சராவது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட ஊழல் தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அமைச்சர் ஜெயக்கொடி மீதான குற்றச்சாட்டு 2014 அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தபோது ஏற்பட்ட கொள்முதல் சிக்கலாகும். அவர் அமைச்சராக இருக்கும் போது குற்றஞ்சாட்டப்பட்டால் நாளைக்கே அவரை நீக்குவேன். தற்போதைய திட்டங்களின்படி மின்சார தடை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இதுவரை எழவில்லை. இருப்பினும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் எவ்வளவு தூரம் விரிவடையும் என்பதை பொறுத்தே எதிர்கால தீர்மானங்கள் அமையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்து பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடாமல் இருக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. 3 பிரதான காரணிகளை அடிப்படையாக கொண்டு கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பாராளுமன்ற குழு தலைவரான மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் கூடியது. இந்த சந்தர்ப்பத்தில் பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆராயப்பட்டது. வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை, அமைச்சர் மீதான நிலக்கரி மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் போதுமான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாமை, நாட்டில் தற்போது பாரிய எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என்ற 3 காரணிகள் அடிப்படையில் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டுவர உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடாமல் இருக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு செய்ய வேண்டியிருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு டீசல் தீர்ந்துவிடும். அடுத்த பிரச்சினை என்னவென்றால் பெட்ரோல் நுகர்வுக்கும் டீசல் மின்சார உற்பத்திக்கும் செல்கிறது. நுழைச்சோலையில் தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக 180 மெகாவாட் மின்சாரம் குறைந்துள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் டீசல் தீர்ந்துவிடும். இந்த நிலையில் பொதுவாக இந்த அமைப்பு கட்டுப்பாட்டு மையத்துக்கு தேவையான மின்சாரம் கிடைப்பதில்லை. அவர்கள் மலிவான ஒன்றிலிருந்து தொடங்கி நீர்மின் சக்தியில் ஆரம்பிக்க வேண்டும். பின்னர் சூரிய சக்தி, காற்று, உயிர் எரிபொருள், பிறகு நிலக்கரி என படிப்படியாக முன்னேற வேண்டும். அதுவும் போதவில்லை என்றால் உலகளுக்கு செல்வார்கள். அதுவும் போதவில்லை என்றால் டீசலுக்கு செல்வார்கள். இந்த நிலைமையின்படி நுழைச்சோலையில் 810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் இன்று 1 லிட்டர் எண்ணெய் கூட தேவைப்படாது. ஆனால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வாரத்துக்கு பெருந்தொகை டீசல் தேவைப்படுகிறது. எனவே இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு செய்ய வேண்டி இருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலரும் எரிபொருள் வழங்க விசேட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு குறிப்பாக விவசாயம் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலரும் எரிபொருளை வழங்க விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது மன்னார் பகுதியில் கடற்தொழில் பருவகாலம் ஆரம்பித்துள்ளதால் கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதற்கு
இதற்காக விசேட பொறிமுறை ஒன்று கடற்தொழில் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. பெரும்போக்கு அறுவடை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருளை விவசாய பணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் மேற்பார்வையில் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கைத்தொழில் துறைக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்காக அரசாங்கம் விசேட நடைமுறை ஒன்றின் கீழ் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனேதி தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். கட்டுமானம், உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் சேவை தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் எரிபொருள் வசதிகளை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நடைமுறையின் கீழ் கைத்தொழில் அதிபர்களுக்கு கூகுள் ஊடாக பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுவதுடன் இதுவரை சுமார் 780 நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர்களின் எரிபொருள் தேவைகள், துறை மற்றும் போக்குவரத்து பயன்பாடு குறித்த விரிவான தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்படுவதாகவும் அந்த தகவல்கள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அனுப்பப்பட்ட வாராந்து ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கைத்தொழில்களுக்கு நியாயமான முறையில் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் நிறுவனங்கள் தமக்கு அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களையோ அல்லது சொந்த விநியோக மையங்களையோ பெயரிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று உரிய ஒப்பந்தங்கள் மூலம் விநியோகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை சுற்றுலாத்துறைக்கு விசேட முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு வரிசையின்றி எரிபொருளை வழங்குவதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நாட்டின் கைத்தொழில், ஏற்றுமதி மற்றும் சேவை துறைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு எரிபொருள் விநியோகத்துக்கு முன்னுரிமை அளித்து செயற்படும் என உறுதியளித்துள்ளார். மாற்றுக் கொள்கையும் மாற்று வேலை திட்டமுமே எமது பொறிமுறையாகும். அதுவே இன்று நியாயமாக இருக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அன்று நாம் மாற்றுக் கொள்கையுடன் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் நோக்கில் திட்டங்களை முன்னெடுத்த போது இதர தமிழ் தரப்பினர் அதை ஏளனமாக கண்டனர். தமிழ் அரசியல் தலைமைகள் தங்கள் பாதுகாக்கவும் தங்கள் இருப்பை தக்க வைக்கவும் தவறான மற்றும் சாதகமற்ற வழிமுறைகளை தேர்ந்தெடுத்ததன் விளைவுகளை மக்கள் அனுபவிக்க நேர்ந்தது. இந்திய ஒப்பந்தத்துக்கு பின்னர் தென்னிலங்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் அக்காலத்தில் தமிழ் தரப்பில் அவை உருவாகாத காரணத்தால் கிடைக்கக்கூடிய தீர்வுகள் கை நழுவி சென்றது. மக்களின் உணர்வுபூர்வ தேவைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான சாதகமான வழிமுறைகளை முன்னெடுத்து செல்வது அவசியமாகும். இதனையே நாம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறோம். இந்த நிலையில் தென்னிலங்கை கட்சிகளின் நேரடி பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்வோர் அக்கட்சிகளின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி நிலைக்கேற்ப செயல்பட வேண்டிய நிலை உள்ளது. அவர்கள் தன்னிச்சையாக செயற்பட முடியாது. ஆனால் இப்பிடிபி அவ்வாறானதல்ல. இதுவே எமது தனித்துவமாகும். எமது இந்த தனித்துவத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி அமைப்பில் சுயாட்சி என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து நாம் செயற்பட்டு வருகிறோம். இது நடைமுறையில் சாத்தியமானதுடன் இன்றைய சூழலிலும் அதனை சாத்தியமாக்க மக்களிடம் கொண்டு செல்வது அவசியம் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இல்லை. புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட கைதுகளும் விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எவரேனும் ஒருவரால் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் ஏதேனும் ஒரு விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என போலீசார் இனங்காணப்பட்டால் அது தொடர்பில் போலீசார் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது சுரேஷ் அலைவுக்காக குரல் கொடுப்பவர்கள் அவர்களுடன் நீண்ட நாட்கள் அரசியலில் ஈடுபட்ட மகிந்தானந்த, நளின் பெர்னாண்டோ, ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு குரல் கொடுக்க முன்வரவில்லை. விசாரணைகளை முன்னெடுத்து செல்லப்படும் போது அவர்களால் கூறப்படும் காரணிகள் குறித்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படும். எதிர்வரும் 27ஆம் தேதி உரிய கமன்பில தொடர்பில் வழக்கொன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்று அவருக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாவிட்டால் 31ஆம் தேதி அவரால் தின தாக்குதல் குறித்து தகவல்கள் வெளிப்படுத்த முடியும். சலை வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கைதுகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அது குற்றப்புலனாய்வு பிரிவின் பணியாகும். இவற்றில் அரசாங்கத்தின் எவ்வித தலையீடுகளும் இல்லை என தெரிவித்துள்ளார்.